Hello friends, welcome back to Harshini channel. Happy morning to all. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து ரொம்ப பிஸி தான். எப்பவும் உள்ள ரொட்டீன் ஒர்க்கு தாங்க. காலையில் இருந்தோடனே டிஃபன் செய்யுது, சமையல் செய்யுது, அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஹர்ஷினி விட்டு இப்போ தான் வெளியில் வந்தேன். நான் வந்தோடனே அவளுக்கு ஹர்ஷினிக்கு எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து குளிப்பாட்டி விட்டு எல்லாம் செஞ்சுட்டு அடுத்தது சரி இன்றைக்கி ஏதாவது ரெசிபி செய்யலாம் அப்படின்ட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா இது பார்த்தா ஹர்ஷன் திடீர்னு என்ன பண்ணுவான், முன்னாடிலாம் பாட்டி எனக்கு போலி செஞ்சு கொடுணும். ஏன்னா திடீர்னு 8 மணிக்கு 9 மணிக்கு ராத்திரி போலி கேட்குறானே அப்படின்ட்டு என்ன செய்வேன், நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த போலி செஞ்சு தருவேன் அவனுக்கு. ஆக்சுவலாக அது போலின்னு நினச்சினா அவன் சாப்பிடுவான். ஆனால் அவ்வளோ போலியை விடவே இது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம். இதுக்கு பூரணம் அது எதுவுமே ரெடி பண்ணிக்க வேண்டாங்க. ரொம்ப ஈஸியாக மைதா மாவு இருந்தால் போதும், செஞ்சிடலாம் நம்ம. அது குழந்தைங்க லீவில் இருக்கும்போது திடீர்னு ஏதாவது கேட்டே இருப்பாங்க. அப்போ செய்கிற பொருள் நமக்கு பார்த்தீங்கன்னா டைம் எடுக்காமல் இருக்கணும். அதே சமயத்துலையும் டக்குன்னு செஞ்சு கொடுத்தாலும் அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். சாப்பிட்டுட்டு அவங்க மட்டும் விளையாடிட்டு இருப்பாங்க. அதனால அது மாதிரி ஒரு ரெசிபி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, இதுக்கு தேவையான பொருள் என்னன்னா மைதா மாவு சிம்பிள் போலிங்க. இது பேர் என்னன்னா மைதா மாவு சிம்பிள் போலி. இது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இந்த மைதா மாவுல பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இன்கிரீடியன்ஸ் நமக்கு தேவை அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள், சிம்பிள் போலிக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா பாருங்க, 1 கப்பு மைதா மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூடி தேங்காவை துருவி எடுத்துட்டு இருக்கேன் நான். தேங்காய், சர்க்கரை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கேன். தேவையான அளவுக்கு சர்க்கரை நம்ம போட்டுக்கலாம். வேணுங்கிறப்ப கொஞ்சம் சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 150 கிராம்னு இருக்குங்களேன். இவ்வளவும் தேவைப்படாது. பட் ஒரு போலிக்கும் ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி தான் தேவைப்படும். பார்த்துக்கலாம் எவ்வளோன்றது செய்யும்போது உங்களுக்கே புரியும். அது வாங்க எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்தாச்சுங்க. பவுல் எடுத்துட்டு அந்த பவுல்ல இந்த மைதா மாவை போட்டுக்கிறோம். அடுத்தது அரிசி மாவு இருக்குல்ல, அதையும் போட்டுக்கிறோம். போட்டுட்டு ஒரே ஒரு பிஞ்சு உப்புங்க, ரொம்ப போடக்கூடாது. ஏன்னா இது ஸ்வீட்ன்றதுனால அந்த இனிப்பை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் உங்களுக்கு. அதனால என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த உப்பு, சும்மா ஒரே ஒரு பிஞ்சு உப்பு, அவ்வளோதான். இது நல்லா கலரி விட்டுட்டு இந்த தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கிறோங்க. ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நார்மலா தோசை மாவுக்கு எப்படி கரைக்கிறோமோ அதே மாதிரி. நான் உங்களுக்கு கரைச்சிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த கன்சிஸ்டுக்கு நல்லா கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை செய்ய வேண்டியதுதான். பார்ப்போம் எப்படி செய்யறதுன்னு. தோசை கல்ல போட்டாச்சு. கல் கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆயில், இது ஆயிலே செய்யலாம், நெய்யும் ஊற்றி செய்யலாங்க. நான் ஆயிலே இருக்கட்டும் அப்படின்னு ஆயில செஞ்சுட்டு இருக்கேன். எந்த எண்ணெய் வேணாலும் செய்யலாம். ரீஃபண்ட் ஆயில், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், எதுல வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம், உங்க சௌரியம் தான். நெய்யிலே செய்யலாம். கொஞ்சம் கல் காயட்டும். பாருங்க, கல் நல்லா காஞ்சி போச்சு. இதுல தோசை மாவு இப்படி ஊற்றணும். இப்படி இருக்கணுங்க. திரும்பவும் சுத்தி நம்ம ஆயில் ஊத்திக்கலாம். நல்லா வேகணும். 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுக்கணுங்க. இதை நல்லா வேகட்டும்.
நல்லா திருப்பி போட்டுடணும். திருப்பி போட்டு இந்த பக்கமும் வேக விடணுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக விடணும். வேக விட்டுட்டு ஏன்னா மைதா மாவு இல்லைங்களா, அதனால வந்து நல்லா வெந்தாதான் குழந்தைங்களுக்கு வயிற்றுக்கு ஒத்துக்கோது. இல்லை அப்படின்னா அங்கங்க அப்படியே வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு ஸ்டமக் வந்து அப்செட்டா இருக்கும். அதனால வந்து நல்லா வேக வச்சிருந்தாங்க. இது வந்து வேகத்துலதான் இருக்கு. ஆனா ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. அந்த போலியை விட இது வந்து ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும். காலையில இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்க செய்யலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த தோசை செய்யும்போது சைட்ல இதையும் செய்யலாம். ஒரு ஸ்வீட் மாதிரி நல்லா இருக்கும். இதுல காரத்துலயும் செய்யலாங்க. பாருங்க இப்படி திருப்பி போட்டோம். இப்ப நம்ம திருப்பி போட்டதுக்கு அப்புறம் இந்த தேங்காய் எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா, பாருங்க இந்த தேங்காய் வந்து நல்லா கிளறி விட்டுக்கணுங்க. கிளறி விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதுல பாதி அளவுக்கு இந்த தேங்காயிலே வந்து ஏலக்காய் 2 பொடி பண்ணி போட்டிருக்கேன் நானு. இதுல வந்து பாதி அளவுக்கு இந்த தேங்காவை அப்படியே தூவணும். பாருங்க பாதி அளவுக்கு தூவினா போதும், ஃபுல்லா வேண்டாம். பாதி தூவிட்டு சிம்லே வச்சுக்கங்க அடுப்ப. அது மேல இந்த சர்க்கரையும் யூஸ் பண்ணலாம், நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணலாம். அது வந்து உங்களோட பிரியம்தான். போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு ஃப்ளேவர்க்கோசரம் ஒரு 1/2 ஸ்பூன் அல்லது 1/4 ஸ்பூன் நெய், அவ்வளவுதாங்க. இது என்ன செய்யறோம், நம்ம இப்படியே வெந்ததுக்கு அப்புறம் இப்படி மடிச்சுக்கிறோம். இன்னும் கூட நல்லா கையாலே நல்லா இழுத்து மடிக்கலாம். அப்படி ஒண்ணும் இது கிடையாது. இழுத்து மடிச்சுட்டு திரும்ப இன்னொரு ரோல் இப்படி இந்த தேங்காய் இது எல்லாமே இந்த ஹீட்ல வந்து நல்லா உங்களுக்கு வந்து இதாயிடும். சர்க்கரை வந்து நல்லா உருகி இந்த தேங்காயோட நெய்யோடையும் மெல்ட் ஆகியிருக்கும். மெல்ட் ஆகிருக்கும் போது இதை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்குங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க இப்படி இன்னொரு ஃபோல்டு கூட இப்படி பண்ணிக்கலாம். வேணும்னா செஞ்சுக்கணும், இல்லை வேண்டாம்னா ஒரே ஒரு ஃபோல்டோட இப்படி முடிச்சுக்கலாம். இப்போ அடுத்த தோசை இன்னொன்னு. இருக்குங்க. இதுல வேணும் அப்படின்னா நீங்க நட்ஸ் ஏதாவது வேணும்னா கூட நம்ம பாதாம் முந்திரி இதெல்லாம் கொஞ்சம் ஒண்ணும் பாதியமா பொடி பண்ணி கொடுத்துல போடலாம். பட் ஆனா வந்து அங்கங்க வந்து குழந்தைங்க வாயில கிறிஸ்பி ஆப்டா சில குழந்தைங்களுக்கு பிடிக்கும், சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அதனால சிம்பிளா தேங்காய், சர்க்கரை, நெய் இது மட்டும் இருந்தாலே போதுங்க. ரொம்ப சூப்பரா நல்லா இருக்கும். நம்ம பெரியவங்களே ஒரு சேஞ்சுக்கு இது மாதிரி வந்து தோசை சாப்பிடும்போது சைட்ல இது மாதிரி ஒண்ணு சாப்பிட்டுக்கலாம். அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஈவினிங் வந்து பசங்க ஏதாவது திடீர்னு வந்து அம்மா பசி அப்படின்னாங்கன்னா ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே மைதா மாவு இருந்தா போறோம், 2 செகண்ட் இதை செஞ்சு கொடுத்துடலாம் உங்களுக்கு. ரொம்ப ஈஸி இது. இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பொட்டுக்கடலை பொடி இருக்கு இல்லையா, பொட்டுக்கடலை பொடியும் இதோட வந்து தேங்காயோட சேர்த்து அது உள்ள போடலாம். பட் ஆனா அது வந்து பெரியவங்க சாப்பிட்றதுக்குன்னா ஓகே. குழந்தைங்க வந்து சில குழந்தைங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும். பொட்டுக்கடலை வந்து பச்சையா இருக்கிறதுனால சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது, சில குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அதனால வந்து நான் தேங்காய், சர்க்கரை, நெய் போட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லா குழந்தைங்களுமே சாப்பிடுவாங்க. வேணும்னா நீங்க வேணும் அப்படின்னா ஒரு சேஞ்சு கொண்டா ஒரு தோசையில நடுவுல பொடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா பக்கத்துல பெரியவங்களுக்கு செய்யும்போது அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். இதே வந்து காரத்துலயும் செய்யலாங்க. இந்த மைதா மாவுல இது காரம் அப்படி செய்யறது இதே மாதிரியே தோசை செஞ்சுட்டு அதுல வந்து தேங்காய் போட்டுட்டு தேங்காவோட பார்த்தீங்கன்னா இட்லி பொடி இருக்கு இல்லையா, அது போடலாம். நம்ம இட்லி பொடி போடலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இது இருக்கு பாருங்க, நிலக்கடலை இருக்கு இல்லையா, நிலக்கடலையும் பொடி பண்ணி வறுத்துட்டு நல்லா ஒண்ணும் பாதியமா பொடி பண்ணி நடுவுல போடலாம் தேங்காயோட. அதோட இட்லி பொடியும் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டுங்க. பெருங்காயம்
இது எல்லாமே தூவி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா அவ்வளோ நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கும். சான்ஸே இல்லை. ஒரு தடவை எல்லாரும் செஞ்சு பாருங்க. முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, திருப்பி போட்டேன். இதை திருப்பி வந்து இப்படி போட்டிருக்கேன். போட்டுலாம் நல்லா வெந்து போச்சு. 2 சைடும் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம தேங்காவை திரும்ப போடலாம். பாருங்க, திரும்ப போட்டு திரும்ப சர்க்கரை 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரைன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்னொன்னுலேயே 2 ஸ்பூன் சர்க்கரை வச்சாதான் அது வந்து ஸ்வீட் நல்லா எடுத்து காமிக்கும். உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். இந்த சர்க்கரை என்னாகும், இதோட நல்லா ஹீட்ல இருக்க நல்லா உருகிடுங்க. அடுப்பை வந்து ஸ்லிம்ல வச்சுக்கணும். தேங்காய் போடும்போது கொஞ்சம் ஸ்லிம்ல வச்சுக்கோங்க. அடுத்து எண்ணெய் ரொம்ப நெய் வந்து ரொம்ப வேண்டாம், திகட்டிடும். ஒரு 1/4 ஸ்பூன் ஊற்றுனீங்கனாலே போதும், சும்மா ஃப்ளேவருக்கு. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ ஃபுல்லாக ஃபோல்டு வருது பாருங்க. சரிங்களா? ஃபுல்லாக இருக்கு. இப்படியே நீங்கள் கொடுத்தாலும் ஓகே. இதை வந்து இப்படி மடிச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அவங்க அப்படியே பிடிச்சி சாப்பிட நல்லா இருக்கும் பசங்க. பாருங்க, காலையிலே உங்களுக்கு வந்து இந்த சமையலை முடிச்சிருந்தாங்க. காலைல 9 மணிக்குள்ள கிச்சனை முடிச்சுட்டு வெளில வந்தாதான் ஒரே ஷக்கிங் ஆகுது. அப்படியே இருக்கவே முடியல கிச்சன்ல. அவ்வளோ ஒரு வேர்த்து கொட்டுது. வேர்த்து கொட்டினா திரும்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி மூச்சு வாங்குற மாதிரி ஆகுது. அது ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு. அதனால என்ன செய்யணும், இனிமேட்டு காலையில 9 மணிக்குள்ள வீடியோ முடிச்சுட்டு வெளியில வந்துடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். பார்ப்போம். ஹர்ஷினி நம்மள விட மாட்டேங்கிறாடே. அவோ 9, 9:30, 10 மணிக்கு தான் என்னை விட்டே போவோம். அது வரைக்கும் எங்கிட்ட தான் விளையாடிட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இன்னொரு தடவை ரீகேப் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். என்னன்னா, 1 கப்பு வந்து மைதா மாவு. எந்த கப்பில் நீங்கள் மைதா மாவு எடுக்கிறீங்களோ அதில் வந்து 1/4 கப்பு அரிசி மாவு, 1 மூடி தேங்காய் நல்லா துருவி எடுத்துக்கணும். அதோடய வந்து 2 ஏலக்காய் பொடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம். போட்டு கலரி வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு பிஞ்ச் உப்பு அந்த மாவில் போட்டு நம்ம நல்லா வந்து மைதா மாவு ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் மைதா மாவு அரிசி மாவு 2ஐயும் போட்டு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கணுங்க. கலந்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருந்தாங்க. ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை பார்க்குற மாதிரி பார்த்து 2 பக்கமும் திருப்பி போட்டு நடுவில் ஒரு பாதிக்கில் மட்டும் தேங்காவை முதல்ல ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து அந்த சர்க்கரை இருக்கு இல்லையா, சர்க்கரையை லைட்டாக தூவி ஒரு 1/4 ஸ்பூன் நெய் அதில் விட்டிங்கன்னா லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் நெய்யை விட்டு 4ஆக ஃபோல்டு பண்ணுங்க. ஃபோல்டு பண்ணி வைக்கணும். 2ஆவது நாள் நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். அது ரொம்ப பிரியம். ஃபோல்டு பண்ணி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்குங்க. வேண்டாம்னு சொல்கிறாத குழந்தைங்களே இல்லை. இது ஒரு தடவை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது பேர் வந்து சிம்பிள் போலி. டக்குன்னு போலி செய்யணும் அப்படின்னா டக்குன்னு இது மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸி இது. இன்னைக்கு வாங்க நம்ம வீட்டில் கிருத்திகா என்ன சமைச்சிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வத்த குழம்புங்க. வெண்டைக்காய் போட்டு வத்த குழம்பு வச்சிருக்கா. கோஸ் பொரியல் செஞ்சிருக்கா. அடுத்தது வந்து பீட்ரூட் சட்னிக்கு வதக்கி வச்சிருக்கா, ஆற வச்சிருக்கா. அது இனிமேட்டு தான் அரைக்கணும். இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.